அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா எளிய நிகழ்காலம். எளிய நிகழ்காலம் என்று சொன்னால் எழுவாய் வினையை 3 காலத்திலும் செய்வதை சொல்லுற காலம். இந்த வினை முந்தையும் நடந்திருக்கும். இதுக்கு முதல் போன வருஷம் நடந்திருக்கும், 10 வருஷத்துக்கு முதல்ல நடந்திருக்கும், இப்பவும் நடக்குது, இனிமேலும் நடக்கும். பொதுவாக நீண்ட காலம் தொடர்ந்து நடக்கிறது. கிட்டத்தட்ட 3 காலத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு காலம்தான் எளிய நிகழ்காலம்னு சொல்லுவோம். எளிய நிகழ்காலத்தை கதைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஒருமைக்கு எப்பொழுதும் வேர்பின் இன்ஃபினிட்டிவ் ஃபார்மோட எஸ் சேர்க்கணும். அங்கால ஒப்ஜெக்ட் வரும். ஒப்ஜெக்ட் ஒழுங்கு முதல் நாங்கள் படித்த இதே ஒழுங்கு தான் ஒப்ஜெக்ட் எப்பொழுதும் வரப்போகுது. ஒருமைக்கு வேர்பின் இன்ஃபினிட்டிவோட எஸ் சேர்க்கணும். எல்லா நேரமும் எஸ் வரும் வேண்டியில் வினைகளுக்கு ஏற்ற மாதிரி எஸ் வரும், இஎஸ் வரும், ஐஎஸ் எல்லாம் வரும். ஐ யூ புளூரல் இவ்வளோத்துக்கும் வேர்பின் இன்ஃபினிட்டிவ் வரும். இங்கே ஐயையும் யூவையும் புளூரலையோடையே சேர்த்து வச்சுருக்கிறோம். அந்த ஆங்கிலத்தின் ரூல்ஸ் அப்படித்தான். இன்ஃபினிட்டிவ்னு சொன்ன வேர்பின் முதலாவது வடிவம். நாங்கள் முதல் வேர்ப் படிக்க நாங்கள் வேர்பை 3 வடிவத்தில் எழுதுவோம். கோ, வென்ட், கோன்னு சொன்னால் கோ முதலாவது வடிவம், அதை இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். ரெண்டாவது வென்ட்னு சொல்லுவோம், அதை பாஸ்ட் டென்ஸ். மூன்றாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் கோன்னு படித்த நாங்கள். அப்படி எல்லா வேர்புக்கும் 3 காலங்களையும் எழுதி படித்த நாங்கள். சில நேரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க வேறு புத்தகங்கள் எல்லாம். அப்போ முதலாவது வடிவத்தை தான் நாங்கள் இப்போ எழுதணும். முதலாவது எஸ் சேர்க்கிற ரூல்ஸை பற்றி பார்ப்போம். அடிங் எஸ் வினைச்சொற்களோட எப்படி எஸ் சேர்க்கிறேன்னு சொல்லி ஒரு வினையின் இறுதியில் SSSCH என முடிஞ்சால் அதோட இஎஸ் சேர்க்கணும் கடைசியில். உதாரணம் இங்கே வருங்க, பாசண்ட் இருக்குது, கடைசி 2 எழுத்தும் எஸ்எஸ் முடிஞ்சபடியாக பாசண்டா கடக்கிறது, இது ஒரு வினை. அடுத்த ஃபினிஷண்டா ஃபினிஷஸ் முடியுது, நிறைவு செய்தல். பப்ளிஷண்டா பிரசுரித்தல், அப்போ பப்ளிஷஸ் முடியுது. டச்சண்டா தொடுதல், டச்சஸ் முடியுது. கச்சண்டா பிடித்தல், ஹச்சஸ். ஃபிக்ஸ் இணைத்தல், ஃபிக்ஸஸ். கோ போதல், கோஸ் முடியுது. அவள் பாடசாலைக்கு தினமும் போகிறவள் என்று சொன்னால் ஷீ கோஸ் டு ஸ்கூல் டெய்லி என்று சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் ஷீ என்றது ஒருமை, ஆகவே கோஸாக மாறுது, அப்படித்தான் மாறும். அவர்கள் பாடசாலைக்கு தினமும் போகிறவர்கள் என்று சொன்னால் தே கோ டு ஸ்கூல் டெய்லி என்று சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் என்றது பன்மை, ஆகவே கோ என்று தான் எழுதணும். இதுதான் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். இதில் உதாரணம், அவர்கள் பாடசாலைக்கு ஒவ்வொரு நாளும் நடந்து போகிறார்கள். 2 பேர் இதில் போகணும். தே கோ டு ஸ்கூல் பை வாக்கிங் எவ்ரிடே என்று சொல்லுறோம். இதில் ஒரே ஒரு ஆள் போகுது, ஆகவே ஹி கோஸ் டு ஸ்கூல் பை வாக்கிங் எவ்ரிடே என்று சொல்லுறோம். இவை இந்த 2 நிகழ்வையும் நான் தினமும் காணுறேன் என்ற அர்த்தத்தில் நான் சொல்லுறேன். இப்போ நடந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தத்தில் நான் சொல்லல, வளமையாக இதுதான் நடக்குதுன்ற மாதிரி சொல்லுறேன். அடுத்தது வையில் முடியும் வினைகளில் வையுக்கு முன் ஒரு மெய் எழுத்திருந்தால் வையானது ஐயாக மாற இஎஸ் சேர்க்கப்படும். கொப்பி பிரதி செய்தல் கொப்பீஸ். கிரை என்ற அழுதல் கிரைஸ். பாருங்க, இதில் வை இருக்குது, வைக்கு முன்னுக்கு மெய் எழுத்து இருக்குது, பி என்றது மெய் எழுத்து, ஆகவே இந்த வை ஐயா மாற இஎஸ் சேருது. உங்களுக்கு தெரியும், உயிரெழுத்துகள் AEIOU இந்த 3 உயிரெழுத்தும் தவிர்ந்த ஏனைய எழுத்துக்கள் இந்த வையுக்கு முன்னுக்கு வந்தால் நீங்கள் வையை ஐயா மாற்றி தொடர்ந்து இஎஸ் சேர்த்து விட்டா சரி. ரிப்ளை பதில் சொல்லுதல் பதிலளித்தல் ரிப்ளைஸ். ஒரி கவலைப்படுதல் ஒரிஸ். ஸ்டடி படித்தல் ஸ்டடீஸ் என்று வருது. அடுத்தது வையுக்கு முன் ஒரு உயிரெழுத்து இருந்தால் எஸ் மட்டுமே சேர்க்கப்படும். இங்கே பைஸ் என்று சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் இது AEIOUவில் இது ஜூன்றது உயிரெழுத்து, ஆகவே பைஸ். பிளேஸ் விளையாடுதல். பேண்டா செலுத்தல் பேஸ். அடுத்தது டிஸ்ட்ராய் என்றா அழிகிறது டிஸ்ட்ராய்ஸ் என்று வருது. டைம் பிரேசஸ். நாங்கள் டைம் பிரேசஸ் எங்கே பார்ப்போம் என்று சொன்னால், ஒப்ஜெக்ட் என்ற பகுதியில் வென் என்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த வென் என்ற பகுதியெலாம் பொதுவாக நாங்கள் டைம் பிரேசஸ் பாவிப்போம். எளிய நிகழ்காலத்துக்கு பாவிக்கக்கூடிய டைம் பிரேசஸ் டெய்லி என்றா தினமும், எவ்ரிடே ஒவ்வொரு நாளும், நவ் அண்ட் தென் என்றா எப்பொழுதாவது இருந்து விட்டு, ஃபார் எவர் என்றும், அதோட எவ்ரி மந்த், எவ்ரி இயர், எவ்ரி வீக், எவ்ரி சண்டே என்று சொல்கிறோம். கட்டாயம் எல்லா வசனத்திலையும் டைம் பிரேசஸ் வரணுமெண்டில்லை. எங்களுக்கு கதை கேட்கிய விளங்கும் இதுதான் தினமும் நடக்குதுன்னு சொல்லி. நான் வேலைக்கு பஸ்ஸெலாம் போகிறேனான்னு சொல்கிறேன்டா, நான் பஸ்ஸில் போய் கொண்டிருக்கிறேன், தினமும் நான் சேர்க்க தேவையில்லை. நாங்கள் கதை கேட்க எழுதுகிற மாதிரி கதைக்க மாட்டோம், கொஞ்சம் வித்தியாசமாக வரும், எங்களுக்கு விளங்கும் கதை கேட்க. அதிகமான வசனங்கள் நாங்கள் நிகழ்காலத்தில் கதைச்சு கொண்டிருப்போம். கட்டழுகிற வசனங்கள் எல்லாமே, வேண்டுகோள் விடுக்கிறது எல்லாமே நிகழ்காலத்தில் கூடுதலாக கதைப்போம். இதில் பாருங்க, ஷீ ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரிடே, அவள் தினமும் காலை உணவு உண்கிறாள் என்று சொல்லுறோம். என்ன
அடுத்தது ஐ ரிமெம்பர் யூ ஃபார் எவர், நான் என்று முன்னே ஞாபகப்படுத்துகிறேன். ஷீ நீட்ஸ் 8 hours ஸ்லீப் பர் டே, அவளுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நித்திரை தேவைப்படுகிறது. நீட்ஸ் அவளுக்கு தேவைப்படுகிறது. ஸ்லீப்ன்றது வினையாயம் வரும், நவுனா வரும், வேறு வேறு ஃபார்முகளில் வரும். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு குறிப்பிட்ட சொல்லுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மாதிரி ஒரே ஒரு வடிவம் தான் இருக்க வேண்டியில்லை. சில நேரம் வேப்பா மாறும், நவுனா இருக்கும், அட்ஜெக்டிவ், அட்வர்ப்னு சொல்லி வேறு வேறு வடிவங்களுக்கெல்லாம் மாறி இருக்கும். அடுத்தது ஐ ஈட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எவ்ரிடே, நான் ஒவ்வொரு நாளும் வேறுபட்ட வகையான மரக்கறிகளை சாப்பிடுகிறேன். அப்போ இதெல்லாம் நிகழ்காலம். இங்கே நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டியது இந்த வினையை மட்டும். ஐன்றது ரிமெம்பர்ண்டு முடியுது. ஏன்னு சொன்னால் இது வந்து ரிமெம்பர்ன்றது வினை, இது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். ஐயை நாங்கள் ஐ புளூரல் யூ இது எல்லாத்துக்கும் வந்து சேர்க்கையில் தேவையில்லைன்னு படிச்சு நாங்கள், ஆகவே இங்கே சேர்க்கையில். அடுத்த ஷீ நீட்ஸ் இது வந்து சேர்க்கிறோம். என்னென்னு சொன்னால் உரிமையண்ட கேட்டகரிக்கு ஷீயை கொண்டு வந்துருக்கிறோம். அடுத்தது ஐ ஈட்டுன்னு தான் போட்டுருக்கிறோம். நான் ஒருமை தான், ஆனால் அதான் பன்மையோடு சேர்த்த நாங்கள் அங்கே முன்னுக்கு படிக்க, ஆகவே ஐ ஈட். அடுத்தது சிம்பிள் ப்ரெசன்ட் ஹெல்பிங் வெர்ப் கொஷின்ஸ், கேள்வி வடிவத்தை நான் இங்கே தாரன் பாருங்க. ஒருமைக்கு நாங்கள் என்ன சொன்னாங்க, முதல் வினையோட இன்ஃபினிட்டிவ் வினையின் இன்ஃபினிட்டிவோட சேர்த்த நாங்கள் சேர்த்த நாங்கள் சில நேரம் வினைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களை படித்த நாங்கள். இதில் கேள்வியாக மாற்ற என்ன செய்யணும்னு சொன்னால் டஸ்ஸை முன்னுக்கு கொண்டு வரணும், வேர்பை இன்ஃபினிட்டிவ்லேயே போடணும். அந்த வினை வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபினிட்டிவாக மாறும். ஏன்னு சொன்னால் டஸ்ன்றா கொண்டுறதால், ஆகவே டஸ் முன்னுக்கு வருக சிங்குலர், வேர்பின் இன்ஃபினிட்டிவ், ஆப்ஜெக்ட் வளமையான ஒழுங்கு. அடுத்தது ஐயுக்கு அல்லது யூவுக்கு அல்லது புளூரலுக்கு டூவை கொண்டு வர போகிறோம். பாருங்க, டூ யூ குக் டெய்லி, நீ தினமும் சமைப்பாயா. அடுத்த டஸ் ஷீ டிரைவ் கார் கேர்ஃபுல்லி இன் த சிட்டி, அவள் நகரத்தினுள் காரை கவனமாக ஓட்டுகிறாளா, கேள்வியாக கேட்குறான். இதை நாங்கள் ஒரு பாசிட்டிவான வசனமாக, கேள்வி இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் வசனத்துக்கு மாத்திரண்டா அப்படி சொல்லலாம். ஷீ டிரைவ்ஸ் கார் கேர்ஃபுல்லி இன் த சிட்டி, அவள் நகரத்தினுள் காரை கவனமாக ஓட்டுகிறாள் என்று சொல்லுறோம். ஷீ டிரைவ்ஸ் என்று வந்தது, இப்போ வந்து கேள்வியாக மாறாக டஸ் அண்டு முன்னுக்கு மாறதால டஸ் ஷீ டிரைவ் என்று மாறுது. எஸ் எடுத்தாச்சு. பாருங்க கேள்வி, டூ யூ ஈட் டின்னர், நீ இரவு உணவு சாப்பிடுவதுண்டாண்டா. அவள் சொல்கிறா எஸ். டூ யூ ஸ்கிப் யுவர் டின்னர், நீ இரவு உணவை தவிர்ப்பதுண்டா. அப்போ எளிய நிகழ்காலத்தில் கேள்வி கேட்கலாம், மறுத்து சொல்லலாம், ஃப்ரேம் கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம், ஹெல்பிங் வெர்ப் கொஷின்ஸ், இப்படி பல வகையான வசனங்களை உருவாக்கலாம். அடுத்த சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஃப்ரேம் கொஷின்ஸ் ஃபார்ம். நாங்கள் முதல் ஹெல்பிங் வெர்ப் கொஷின்ஸ் பார்த்து நாங்கள் ஃப்ரேம்னு சொன்னால் முன்னுக்கு என்ன இங்கே அப்படி ஏன்னு ஏராளம் இருக்குது. நான் இதில் கொஞ்சத்தை தான் தாரன். முதல் என்ன, அடுத்தது எப்படி, வென், வேயா, வை என்ற ஒழுங்கில் தாரன். இந்த ஒழுங்குகள் இந்த ஹெல்பிங் வெர்புக்கு முன்னுக்கு வரும். இந்த வெர்பின் இன்ஃபினிட்டிவ் வடிவம் தான் எப்பவும் வரும். அடுத்த ஆப்ஜெக்ட் வந்து அதே ஒழுங்கு தான். நீங்கள் சில வேளை ஆப்ஜெக்டில் இருக்கிற வட், வேயா, ஹவ் என்ற பகுதிகளோட இதை குழப்பாதேங்க. இது வந்து கேள்வியாக வருக, என்ன எப்படி எங்கேன்னு கேள்வியோட நேரடியாக வருது. இந்த பகுதி வந்து நாங்கள் ஒரு வசனம் எழுதாக எழுதுறே இல்லை. நாங்கள் வசனத்தை இலகுவாக ஒழுங்குபடுத்துகிறோக்காண்டி, சொற்களை ஒழுங்குபடுத்துகிறோக்காக இந்த கேள்விகளை கேட்டு சொற்களை அடுக்குறோக்கு தான் நாங்கள் இந்த ஒழுங்கை பாவிக்கிறோம். நாங்கள் முதலாவது கேள்வி, வாட் டூ யூ திங்க் அபவுட் யுவர் நியூ காலேஜ், உனது புதிய கல்லூரியை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்குறேன். வட்டாக கொண்டு வந்துருக்கிறேன் முன்னுக்கு. இந்த வட் இல்லாட்டிக்கு அப்படி கேள்வி உருவாகலாம். டூ யூ திங்க் அபவுட் யுவர் நியூ காலேஜ், நீ உன்ட புதிய கல்லூரியை பற்றி தான் நினைக்கிறனியோன்ற மாதிரி கேட்கலாம். நீ உனது புதிய கல்லூரியை பற்றி என்ன நினைக்கிறனியோ என்று கேட்குறேன். வட்டை சேர்த்தபடியாக என்ன நினைக்கிறேன்னு கேட்குறேன். அடுத்த, ஹவ் டூ யூ மெயின்டைன் பேலன்ஸ் பிட்வீன் யுவர் கேரியர் அண்ட் ஃபேமிலி லைஃப், உனது தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என்ற சமநிலையை நீ எப்படி பேணுகிறாய். அடுத்த, டூ யூ யூஸ் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டு ஹியர், இங்கே நீ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ பாவிக்கிறாய். ஒரு கடையில் போயிட்டு நாங்கள் சொல்ல மற்ற ஃப்ரெண்ட்ட கேட்கலாம். அடுத்து, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நெகட்டிவ் ஃபார்ம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வந்து நெகட்டிவாக எதிர்மறையாக எப்படி சொல்லலாம். ஒருமை என்று சொன்னால் டஸ்ன்ட்டு போடணும். ஐ புளூரல் யூ எல்லாத்துக்கும் வந்து டோன்ட்டோட வேர்பின் இன்ஃபினிட்டிவ் தான் எல்லாத்துக்கும் பெருகுது. இங்கே அவர்கள் கனடாவில் தங்க நகை அணிவதில்லை. தே டோன்ட் வியர் கோல்ட் ஜுவல்லரிஸ் இன் கனடா. அனாமதிய அழைப்புகளுக்கு நான் பதில் அளிப்பதில்லை. ஐ டோன்ட் ரிப்ளை ஃபார் அனோனிமஸ் கால்ஸ். அடுத்து, அவள் ஒப்பனை பொருள்களை கொண்டு செல்வதில்லை. ஷி டசன்ட் கேரி மேக்கப் கிட் இன் ஹர் பேக். அவள் ஒப்பனை பொருள்களை அவளது பேக்கில் கொண்டு செல்வதில்லை, பையில் கொண்டு செல்வதில்லையா.
She doesn't carry makeup kit in her bags. அடுத்தது இதுதான் முதலாவது நாங்கள் பார்த்த நாங்கள் தம்னையில் நிகழ்காலம்டா பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷின்ஸாக மாற்றலாம். இல்லை துணி துவைக்கிறா, அவன் நினைக்கிறா நான் துணி துவைக்கிறேன், படிக்கிறேன், சமைக்கிறேன், வேலைக்கு போகிறேன், விளையாடுறேன், நண்பர்களோட கதைக்கிறேன் இல்லையாண்டா அவள் வளமையாக தான் சென்ற விஷயங்களை பற்றி நினைக்கிறா. அப்போ இது எளிய நிகழ்காலத்தில் வருது. நான் துணி துவைக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் சொன்னால் ஐ க்ளீன், ஐ வாஷ் க்ளோத்ஸ் எவ்ரிடே. ஐ ஸ்டடி படிக்கிறேன், ஐ குக் சமைக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், ஐ கோ டு ஒர்க். அடுத்தது நான் விளையாடுறேன், ஐ பிளே. நான் நண்பர்களோட கதைக்கிறேன், ஐ டோன்ட் டாக் டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கலாண்டு பேர் வச்சா நாங்கள் இப்படி வசனங்கள் எல்லாம் எழுதலாம். ரெண்டு கலா லீவ்ஸ் இன் ஸ்ரீலங்கா, கலா இலங்கையில் வசிக்கிறாள். கலா லவ்ஸ் டு பிளே டென்னிஸ், கலா வலைப்பந்து விளையாடுவதை விரும்புகிறவள். கலா சிஸ்டர் ஸ்டடீஸ் இன் த யூஎஸ்ஏ. பாருங்க எல்லாம் ஸ்டடின்றது ஸ்டடீஸ் என்று மாறுது. கலாவின் சகோதரி அமெரிக்காவில் கல்வி கற்கிறாள். கலா கெட்ஸ் அப் ஏர்லி இன் எவ்ரிடே. கலா தினமும் அதிகாலையில் துயிலெழுவாள். கலா டசன் ரைடு பைசிக்கிள், கலா துவிச்சக்கர வண்டி ஓடுவதில்லை. இதே வசனத்தை நாங்கள் கேள்வியாயும் மாற்றலாம், பிரேம் கொஷனாயும் மாற்றலாம். இதே மாதிரி வசனங்கள் ரெண்டாக கிடைக்கலாம். இணைக்கிறோக்கு கிடைக்கும் சொற்கள் வேணும். உங்களுக்கு எளிய நிகழ்காலத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு விளக்கம் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்தடுத்த பாடங்களில் தொடர்ந்தும் சந்திப்போம். நன்றி.